Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: 1/4 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ், 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாச்சி பூ அது கொஞ்சம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், ஆனியன் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம இதை ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வைக்க போறோம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1/4 கிலோ மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன்ல உப்பு பிடிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சக்கப்புறம் ஒரு 3 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும், கறி வெந்துடும். இப்போ பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, மல்லி ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே லைட்டாக ஒட்டாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பிரியாணி பவுடர் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ்க்கு தேவையாக 1 ஸ்பூன் சால்ட் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மட்டனில் வர 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிப்போம். அதனால டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டனை மட்டும் எடுத்து நம்ம வதக்குறதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, மட்டன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சாறு இருக்குல்ல, அதையும் 1 கிளாஸ் சேர்த்து தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த சாறை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அது 1.5 கிளாஸ் இருக்கு எனக்கு, அதோட சேர்த்து தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்கு 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 8 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இந்த சாறையும் சேர்த்துக்கோங்க. அது எனக்கு 1.5 கிளாஸ் இருந்துச்சு. அது போக மிச்சம் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஹைலேயும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு, ரைஸும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தம்மில் வைக்க போகிறோம். தம்மில் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் இந்த பாத்திரத்தை தூக்கி வைக்க போகிறோம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதையும் இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதையும் மூடி வச்சுருங்க. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதோட ஆஃப் பண்ணிடலாம். ஏர் டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இப்படி வைக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.